வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா ஏய் உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 என்ன பாரு தங்க முன்ன ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும் திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும் விட்டு வாடி ராசாத்தி ஒன்னரியே காப்பாத்தி ராசாத்தி 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 வாடி நீ வாடி அடவா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா தனியா புலியா திரிவோ தம்பி ட்ரம்பட்டு என்னப்பா அது பொட்ட புள்ள போக உலகம் பாதை போட்டு வைக்கும் முட்டை சந்து பார்த்து அந்த ரோடு போய் நிற்கும் படங்காட்டும் ஏமாத்தி கலங்காத ராசாத்தி 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 வாடி ஏ வாடி அடவா இளசா புதுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா திரிவோ அடடே ராசாத்தி 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 வாடி ஏ வாடி அடவாடி ராசாத்தி வாடி ராசாத்தி கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை
இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு, அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம். பெண்ணை அறையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம். பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம். சொந்தம் ஓர் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம். கண்ணே உன் விழியா பிறர் கழுதா, கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு, அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. ஆயிரத்தி 1991 LPTV ரிலே சென்டர் விழுப்புரத்தில் இன்ஜினியரிங் அசிஸ்டண்டாக பணியில் சேர்ந்தார். SRB என்று அழைக்கப்படும் S. ராஜேஸ்வரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர். பிறகு திருச்சி AIR, HPT ஆவடி, போர்ட் பிளேர் என பல இடங்களில் பணிபுரிந்திருக்கிறார். 2016 ஆகாஷவாணி சென்னையில் அவர் காலடி பதித்து வைத்தார். அவர் OB என்று அழைக்கப்படும் அவுட்சைட் பிராட்காஸ்டிங் கவரேஜில் ஜாம்பவானாக திரிந்தார். அவர் கண்டிராத ஓபிகளே கிடையாது. தமிழ்நாடு அசெம்பிளி,
கவர்னர் உரை மற்றும் பட்ஜெட், குடியரசு நாள் விழா லைவ் கவரேஜ் அட் மெரினா பீச், கவர்னர் ஃபிளாக் டே மெசேஜ் அட் கவர்னர் மாளிகை மற்றும் மினிஸ்டர்ஸ் விஐபி ரெக்கார்டிங்கில் சிறந்து விளங்கினார். கன்சோல் ஆபரேஷன், ஆடியோ மெஷர்மெண்ட் என அனைத்து துறைகளிலும் அவர் சிறந்து விளங்கினார். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபமேற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். மாதர் தம்மை கேலி பேசும் மூடர் வாயை மூடுவோம். மானம் காக்கும் மாந்தர் யாக்கும் மாலை வாங்கி போடுவோம். மாதர் தம்மை கேலி பேசும் மூடர் வாயை மூடுவோம். மானம் காக்கும் மாந்தர் யாக்கும் மாலை வாங்கி போடுவோம். வீடு காக்கும் பெண்ணை வாழ்த்தி நாடும் ஏடும் பேச வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். சமைக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும். தூரத்து தேசத்தில் பாரத பெண்மையின் பாடல் கேட்க வேண்டும். சமைக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும். தூரத்து தேசத்தில் பாரத பெண்மையின் பாடல் கேட்க வேண்டும். பெண்கள் கூட்டம் பேய்கள் என்று பாடல் சொன்ன சித்தர்களும் ஈன்ற தாயும் பெண்மை என்று எண்ணிடாத பித்தர்களே. பெண்கள் கூட்டம் பேய்கள் என்று பாடல் சொன்ன சித்தர்களும் ஈன்ற தாயும் பெண்மை என்று எண்ணிடாத பித்தர்களே. பேசினாலும் அஞ்சிடாமல் வாழ வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபமேற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். ராஜஸ்ரீ மேம் பற்றி சொன்னோன்னா அவங்க ரிட்டையர் ஆகாங்கிறது முதல்ல நம்ப முடியல என்னால். ஏன்னா அவங்க அந்த ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு அறிகுறியுமே அவங்கள்ட்ட இல்லை. ரொம்ப யூத்ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் இன்றைக்கும் இருக்காங்க. நான் கண்ட்ரோல் ரூம் டியூட்டி ரூமில் இருந்த டைம்லேருந்தே எப்போ நான் கண்ட்ரோல் ரூம் போனாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், ரிலே சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரோக்ராம் சம்மந்தமாக இருந்தாலும், டெக்னிக்கல் சைடில் எதுவாக இருந்தாலும் ரொம்ப வார்மாக எங்களை கூப்பிட்டு
நம்ம சைடில் ஃபால்ட் இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்து ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து எப்படி கோஆர்டினேட் பண்ணோம் எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு வார்மான ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை தாண்டி அந்த கோவில் விஷயம், நம்ம கேம்பஸில் இருக்க கோவிலுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து, அதாவது அவுட் ஆஃப் த வே போய் நிறைய விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட் நம்ம என்றைக்குமே தேவை. உங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும் மேம். எங்களுக்கு இதே மாதிரி இருந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம். தேங்க்யூ சார். இந்த மாதம் ராஜேஸ்வரி மேடம் ரிட்டைர்மெண்ட் ஆனாங்க, அதை பற்றி கொஞ்சம் பா, இது உலக நடிப்புடா சாமி. சொல்லுங்கள். ரிட்டையர்மெண்ட் ஆனது வெளியே 60 வயசு கடந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்டும் கிடைக்கிற அதே ஒரு காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது, இருந்தாலும் அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க நம்ம ரிட்டையர்மெண்ட் இதை ஏற்றுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய ரொம்ப லாஸ். ஏன்னா நல்ல ஒர்க்கர், எனக்கு நிறைய விஷயங்களை கைட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், வந்தவொடனே அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இது பண்ணிவிட்டு எப்போவுமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உண்மையிலே அவங்க ரிட்டையர்மெண்ட் நல்லபடியாக அமையணும். நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு. ஸோ நமக்காக நிறைய பேர்கிட்ட நீங்களும் இதுமாதிரி இன்டர்வியூ எடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவி லாஸ். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா அவங்களோட லைஃப் நல்லபடியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது கடவுள் வேண்டி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். என்னோட ராஜு பாலசுப்ரமணியம் என்கிற ராஜேஸ்வரி மேடம் ரிட்டையர் ஆகிறாங்க. அவங்கள எனக்கு 1994 தெரியும். ஏஆர் திருச்சிராப்பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்சரியான ஸ்டாஃபு, சொல்கிறத கொடுக்குற அசைன்மெண்ட்டை நல்லா முடித்து தருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அவங்க வந்து இந்த நம்ம ஏஆர் சென்னையில் கூட கொரோனா பீரியடில் டியூட்டி பார்க்குறப்ப ரொம்ப சின்சியராக நல்லா வேலை பார்த்தாங்க. எங்கே டியூட்டி கொடுத்தாலும் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல இது. அவங்களுக்கு கூட ஒரு ஷார்ட்டாக ஒரு சார் டிடிஜி சார் ராஜேந்திரன் சார் இருக்கிறப்ப ஒரு இது பண்ணார். நம்ம இந்தமாரி ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ மெசேஜ் கொடுக்குறதுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடணும் அவங்கள. அந்த வேலையை இது வரைக்கும் நல்லா சரியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவரை தொடர்ந்து இன்னும் யார் எடுத்து செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அவர்களும் நல்லா செய்வார்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு நல்ல மனிதர். அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட்டு வாழ்க்கையானது நல்லபடியாக நடக்க வேண்டும். விஷ் ஆர் ஹாப்பி, ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப். தேங்க்யூ. நன்றி. ராஜேஸ்வரி வந்து எனக்கு திருச்சியில் தான் தெரியும். இங்கே அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்த்துருக்கேன் அந்த பிள்ளைய. ஒர்க் வைஸ் இஸ் குட். மெஷர்மெண்ட் எடுப்பா, ஓபி போவாப்பில், ஓபி மெஷர்மெண்ட்டு, அப்புறம் மந்த்லி ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்காப்புல. டோட்டலி இஸ் குட். ஹியூமானிட்டி பேசிஸில் ஓகே, எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கா. நானும் அவனும் சிஸ்டர்ஸ் மாதிரி தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆல்சோ. மேடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் பாசமாகவும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நல்ல வெளிப்புற ஒளிப்பதிவு வித்தகியே, இன்றைய குறும்படத்தின் நாயகியே, வணக்கம். வானொலிக்கு வெளிச்சம் தந்தவரை, வாயிலை கடக்கையில் உமது நினைவுகளை சுமந்து கொண்டு உயர்ந்து நிற்கும் சூரிய மின்சக்தி விளக்கு. இசைக்கூடத்தில் கண்ணுக்கு தெரிந்த கரையான்கள் நடமாட்டும் வானொலிக்கு நல்லதல்ல, நீ உணர்ந்தாய், பக்குவமாய் கையெடுத்தாய். உமது அகம் முழுதும் ஐங்கரன், உமது இணையராய் இளம் ஆறுமுகன். உம்மை நேர்கொண்டு வழியனுப்ப இயலவில்லை, உண்மையில் உம்மை வழியனுப்பவே மனமில்லை. சந்திப்போம், மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவருடைய மகத்தான சேவையை பாராட்டி ஆகாஷவாணி கண்ட்ரோல் ரூம் அவரை வாழ்த்தி வணங்குகிறது. மெல்ல விடை கொடு மனமே,
இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே தாய் மண்ணை செல்கின்றோம் தூரம் தூரம். இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில வழிகளும் மழைகளும் தருதே. போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம். மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வழிகளும் தருதே. போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம். என்னை விட்டு செல்லும் உறவுகளே, உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே, போய் வரவா நண்பன் முகம் நெஞ்சில் நடந்து போகும், காதல் தென்றல் கூட கடந்து போகும். இப்பயணத்தில் பொன்னினைவுகள் நெஞ்சடைக்குமே. காடு மலை செல்ல துவங்கும் போதும் நெஞ்சில் சொந்தங்களின் நினைவு மோதும். கை குழந்தையை அணைக்கவே மெய் துடிக்குமே. ஆயிரம் ஆயிரம் என்ன அலைகள் 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 நெஞ்சோடு. ஆயிரம் ஓகேலா மேடம், 10 கிராம் காயின். ஞாபகம் உயிர் துடிப்பாய் துடிக்கும் எங்கள் மண்ணோடு. போய் வரவா
தாண்டி உலகே அழகே உயிரோடு உயிராக தெரியாதே இனிமே போகும் நேரம் நிஜமாய் நீயும் நான் கண்ணால தான் நின்னே